அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அது சம்மந்தப்பட்ட விசாரணை வந்து காவல்துறை துவக்கியிருக்காங்க. ஸோ அது என்ன என்ன முறைகேடு நடந்துச்சு, ஸோ அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெல்லையில் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி தேர்வுகளுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அது சம்மந்தப்பட்ட செய்தி தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெல்லையில் நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு முறைகேடு நடந்திருக்கிறதா ஒரு நபரை கைது செய்து காவல்துறை வந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. தமிழகம் முழுக்க வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் நடந்தது. இதில் நெல்லை மாவட்டத்தில், குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் 18 மையங்களில் 5075 பேர் வந்து எழுதியிருக்காங்க. அந்த நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை சென்டரில் பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு பள்ளியில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிமியோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து எழுதுகிறாரு. அவருடைய வயது வந்து 40. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தமிழ் மொழி பாடத்திற்கான வினாத்தாள் வந்து அவங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருடைய ஹால் டிக்கெட்டில் வணிகவியல் பாடத்திற்காக அவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இது சம்மந்தப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வருது. உடனடியாக இந்த கண்காணிப்பாளர், அரை கண்காணிப்பாளர்கிட்ட கூப்பிட்றாங்க. உடனே இதை வந்து செக் பண்ணுறாங்க. அகைன் வந்து கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. ஒருவேளை இவர் வந்து ஆள்மாறாட்டம் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி எதுவும் இல்லை. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவருடைய ஹால் டிக்கெட்டில் ஏதாவது முறைகேடு, தமிழ்ன்ற இருக்கிற வேண்டிய இடத்துல வணிகவியல்னு இருக்கே, அதனால் ஏதாவது முறைகேடு செய்ய வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட இது வந்து டவுட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஹால் டிக்கெட்டில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி முறைகேடுகள் நடத்த ட்ரை பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேக கோணத்தில் அவர் வந்து கைது செய்யப்பட்டு தற்போது வந்து காவல்துறை வந்து அவர் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலையில் மக்களை பொறுத்தவரை பார்க்கும்போது, ஆசிரியர்களை பொறுத்தவரை இந்த தேர்வு பொதுவாகவே இந்த கல்வி சான்றிதழ், ஹால் டிக்கெட் கொடுக்கறது, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சரியான ஆவணங்கள் எல்லாம் அவர் சமர்ப்பிச்சிருக்காரா, அதே சமயத்தில் இது சம்மந்தப்பட்ட ஆய்வு தான் நடத்திட்டுருக்காங்க. அவர் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குறிப்பாக அவர் பாளையங்கோட்டை சென்டர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அதை ஏன் செலக்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. ஸோ விசாரணையானது தீவிரமாக போயிட்டுருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வரப்போகுது, இந்த தேர்வுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், ஸோ அரசு இந்த காவல்துறை என்ன அப்டேட் கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி டிஆர்பி தரப்புலேருந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றி.